Assalamu alaikum wa alaikum assalam. Assalamu alaikum wa alaikum assalam. அருளாளன் அன்படையோன் எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுடைய மகத்தான கருணையினால் 22ஆம் நாள் நோன்பு நோற்ற நிலையில் லுஹர் தொழுகை இமாம் ஜமாத்தோடு நிறைவேற்றிவிட்டு அமர்ந்திருக்கின்றோம். அல்ஹம்துலில்லாஹ். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஹைருன் நாசி கர்னி, காலத்தால் மிகச் சிறந்தவர்கள் நான் வாழும் காலத்தில் வாழ்ந்தவர்கள் என்பதாக சொன்னார்கள். அந்த நபிமொழியை அடிப்படையாக கொண்டு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறப்பித்து கூறிய 4 ஹலீஃபாக்களினுடைய வரலாறுகளை தொடராக பார்த்து வருகிறோம். இதுவரை அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பற்றிய செய்திகளை நாம் பார்த்தோம். இன்ஷா அல்லாஹ் இன்று 3வது ஹலீஃபா உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பற்றிய செய்திகளை பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு மிகவும் மென்மையானவர்கள். காமிலுல் ஹயா வல் ஈமான், வெட்கத்திலும் ஈமானிலும் முழுமையானவர்கள். பனு உமையா கோத்திரத்தை சார்ந்தவர்கள். மிகச் சிறந்த வணிகராக, பெரும் செல்வந்தராக திகழ்ந்தவர்கள். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய நெருங்கிய நண்பராக இருந்து ஆரம்ப காலத்திலேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களில் ஒருவர் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். மதீனாவிற்கு ஹிஜ்ரத் செய்வதற்கு முன்னால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அபிசீனிய நாட்டிற்கு முதலாவதாக ஹிஜ்ரத் அனுப்பி வைத்த போது முதலாக தன்னுடைய குடும்பத்தார்களுடன் ஹிஜ்ரத் செய்தவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்தான். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை குறித்து பேசுவதற்கு நிறைய கோணங்கள் உண்டு. முதலாவது, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவர்களுடைய குடும்பமும். இரண்டாவது, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் குர்ஆனும். மூன்றாவது, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் வெட்கமும். நான்காவது, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் மதீனாவின் சில கிணறுகளும். ஐந்தாவது, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் கொடைத்தன்மையும். ஆறாவது, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஹிலாஃபத், அவர்கள் ஷஹாதத்தினுடைய அந்த நிகழ்வு. இப்படி நிறைய கோணங்கள் நாம் பார்க்க வேண்டும். முதல் கோணம் அவர்களுடைய குடும்பம். உங்களுக்கெல்லாம் தெரியும், நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 4 பெண் மக்கள் உண்டு. ருக்கையா, உம்மு குல்சூம், ஸைனப், ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுன்ன. இந்த 4 பெண் மக்களில் ருக்கையா, உம்மு குல்சூம் இவர்கள் இருவரையும் திருமணம் செய்கிற பெரும் பாக்கியம் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு கிடைத்தது. ஆரம்பத்துல அபூலஹபுடைய 2 மகன்களுக்கு நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய 2 பெண் பிள்ளைகளையும் திருமணம் செய்து கொடுத்திருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை எடுத்து சொன்னதின் காரணத்தினால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நோவினை கொடுக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அபூலஹப் என்ன பண்ணார், தன்னுடைய 2 மகன்களிடத்திலும் சொல்லி உங்களுடைய மனைவிமார்களை தலாக் விடுங்க என்பதாக சொல்ல சொல்லி அவர்கள் இருவரும் அந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பிள்ளைகளை தலாக் விட்டு விட்டார்கள். வீட்டிலே முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வீட்டிலே அந்த பிள்ளைகள் அமர்ந்திருந்த அந்த நேரம், அதில் மூத்த பெண் ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு நிக்காஹ் செய்து கொடுத்தார்கள். இந்த ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் தான் அபிசீனியாவிற்கு உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரத் செய்தார்கள். அதே ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு தான் மதீனாவிற்கும் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிஜ்ரத் செய்தார்கள். மதீனாவிற்கு போய் 2வது வருஷம் பத்ரினுடைய போரின் சமயத்தில் ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதிகமாக நோய்வாய்ப்பட்டிருந்தார்கள். அந்த நேரத்தில் அவர்களுக்கு வயது ஒரு 20-25க்கு உள் இருக்கும். அப்போ தன்னுடைய மனைவியை கவனிக்க வேண்டும் என்பதற்காக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு அந்த பத்ரினுடைய யுத்தத்தில் கலந்து கொள்ள முடியவில்லை. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் உங்களுடைய மனைவியை பார்க்க வேண்டும், நீங்கள் இங்கே இருங்கள் என்பதாக அனுமதி கொடுத்து விட்டார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பத்ரினுடைய யுத்த களத்தில் கலந்து கொள்ளவில்லை. அவர்கள் பத்ரில் கலந்து கொள்ளாவிட்டாலும்
பத்ரீன்களுடைய பெயர்களில் ஒன்றாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய பெயர் இருக்கும். அவர் உஸ்மான், அவர் பத்ரில் கலந்து கொள்ளாவிட்டாலும் அவர் பத்ரீன் தான் என்பதாக, பத்ரில் கலந்து கொண்டவரை போன்றவர் தான் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய மனைவி நோய்வாய்ப்பட்டிருக்கிற போது அவர்களுக்கு பணிவிடை செய்வதற்காக, அவர்களை பராமரிப்பதற்காக உடன் இருந்தார்களே, எந்த கணவன்மார்கள் எல்லாம் தன்னுடைய மனைவிக்கு பணிவிடை செய்வதற்காக, அவர்களை பராமரிப்பதற்காக இன்றைக்கு உடன் இருக்கிறார்களோ அவர்களுக்கெல்லாம் ஒரு முன்மாதிரியாக திகழ்ந்தவர்கள் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அருமையானவர்களே, அந்த நோயிலேயே ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் வஃபாத்தானார்கள். ருக்கையாமையார் அவர்களை அடக்கம் செய்துவிட்டு வெளியே வரும்போதுதான் பத்ரினுடைய வெற்றியினுடைய அந்த செய்தி உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய காதிலே விழுந்தது என்பது வரலாறு. இதற்கு பின்னால் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் அந்த முதல் மகள் ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மரணத்திற்கு பிறகு அதிகமான கவலையிலே உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இரண்டாவது மகளான உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களையும் இரண்டாவதாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு திருமணம் முடித்துக் கொடுத்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உம்மு குல்சூம், இந்த தம்பதிகளுக்கு அப்துல்லா என்கிற ஒரு குழந்தை பிறந்தது. அதுவும் கூட 6 வயது இருக்கிற போது வஃபாத் ஆகிவிட்டது. நபியினுடைய 2 மகள்களையும் நிக்காஹ் செய்ததினால்தான் ஸுன்னூரைன், 2 ஒளிவுடையவர் என்கிற ஒரு பெயர் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொல்லப்படும். இதுவெல்லாம் அவர்களுடைய குடும்பம் சம்பந்தப்பட்டது. அடுத்து உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் குர்ஆனுக்கும் நெருங்கிய தொடர்பு உண்டு என்பதனால் அப்படி ஒரு கோணத்திலும் நாம் சிந்திக்க வேண்டும். முதல் செய்தி, வஹியை எழுதியவர்களில் மூத்தவர், முதலாமானவர் அது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்தான். நாம் இன்றைக்கு ஓதிக்கொண்டிருக்கிற இந்த குர்ஆனை முழுமையாக நமக்கு தொகுத்து தந்தவர்கள் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்தான். பல்வேறு ஊர்களுக்கு போய்விட்டு வந்த ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்திலே வந்து சொன்னார்கள், உஸ்மான், குர்ஆன் அழிந்துவிடக் கூடாது, அதை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. தௌராத் அழிந்து விட்டதை போல, இன்ஜீலுக்கு ஏற்பட்ட அந்த நிலையை போல குர்ஆனுக்கு ஏற்பட்டு விடக்கூடாது. நான் நிறைய ஊர்களுக்கு சென்றேன், அந்த ஊரினுடைய நிலைகளை எல்லாம் நான் பார்த்தேன். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக ஓதிக்கொண்டிருக்கிறார்கள். குர்ஆனில் இல்லாத பிரதிகளை எல்லாம் சில இடங்களிலே பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை எனக்கு வந்தது. எது குர்ஆன் எது குர்ஆன் இல்லை என்று தெரியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. எனவே குர்ஆன் அழிந்துவிடக் கூடாது, அது பாதுகாக்கப்பட வேண்டும் என்பதாக ஹுதைஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து சொன்னபோது, குர்ஆனை தொகுக்க வேண்டும் என்பதாக சொன்னபோது சஹாபாக்களை அழைத்து உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆலோசனை செய்தார்கள். குர்ஆனை ஒன்று திரட்டுவது என முடிவு செய்யப்பட்டது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை அழைத்து வர சொன்னார்கள். ஹப்ஸா அவர்கள் ஒரு ஹாஃபிலாவாக, குர்ஆனை மனனம் செய்த ஹாஃபிலாவாக இருந்தார்கள். அவர்கள் யார்? அந்த ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய மனைவி, உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மகளார். அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே இந்த குர்ஆனினுடைய மூல பிரதி இருந்தது. அதை வாங்கி வர செய்தார்கள் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு. அதை வாங்கி வர செய்து ஒரு 4 பேர் கொண்ட ஒரு கமிட்டியை அமைத்து அந்த குர்ஆனை ஒன்று திரட்ட செய்தார்கள். அந்த குர்ஆன் ஒன்று திரட்டப்பட்டது. முழுமையாக இன்றைக்கு நாம் ஓதிக்கொண்டிருக்கிறோமே, இன்று கைகளிலே நமக்கு இந்த குர்ஆன் ஷரீஃப் தவழ்ந்து கொண்டிருக்கிறது. அதற்கு முழு காரணமாக அமைந்தவர்கள் அது உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள்தான். இந்த குர்ஆனை நாம் இன்று ஓதிக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் அதற்கு உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்தான் காரணம் என்கிற போது அவர்கள் அதிகமாக நினைவு கூறுவதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். குர்ஆனோடு உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதிகமான தொடர்பை ஏற்படுத்தி கொண்டிருந்தார்கள். சொல்லுவார்கள் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு, குர்ஆனை நான் ஒரு நாளும் ஓதாமல் இருக்க மாட்டேன், அனுதினமும் குர்ஆனை நான் ஓதிவிடுவேன். என்னுடைய வாழ்நாளிலேயே ஒரு நாளை நான் கெட்ட நாளாக சொல்ல வேண்டுமானால், இன்றைய தினத்தில் குர்ஆனை எடுத்து நான் ஓதவில்லையோ அந்த நாள் தான் எனக்கு கெட்ட நாள் என்பதாக உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள் என்று சொன்னால் எந்த அளவுக்கு அந்த குர்ஆனோடு ஒரு தொடர்பை அவர்கள் ஏற்படுத்தி கொண்டிருந்திருக்கிறார்கள். நம்முடைய நிலைகள் எல்லாம் இன்றைக்கு எப்படி இருக்கிறது? இன்றைக்கு குர்ஆனை எடுத்து ஓத தெரிந்தவர்கள் நம்மளே எத்தனை பேர் இருக்கிறோம்? குர்ஆனை எடுத்து ஓதுவதற்கு நமக்கு சங்கடமாக இருக்கிறது. ஆனால்
அவர்களுக்கு இன்றைய தினத்தில் நான் குர்ஆன் ஓதவில்லையோ அன்றுதான் எனக்கு கெட்ட நாள் என்பதாக உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால், இந்த அளவுக்கு குர்ஆனோடு அதிகமான தொடர்பை அவர்கள் ஏற்படுத்தி இருந்தார்கள். தன்னுடைய இறுதி நேரத்திலும் கூட குர்ஆன் ஓதிக் கொண்டிருக்கிற நிலையில்தான் அவர்கள் மரணித்தார்கள் என்பது வரலாறு. இது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் குர்ஆனுக்குமான தொடர்பு. அடுத்து உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் இருந்த வெட்க உணர்வு இருக்கிறது. அதிகமாக வெட்க சுபாவமுடையவர்களாக உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். மிருகங்களுக்கும் மனிதர்களுக்கும் இடையில் இருக்கிற வித்தியாசங்களில் ஒன்று என்ன அப்படின்னு சொல்லி சொன்னா, மிருகங்களுக்கு வெட்க உணர்வு கிடையாது, மனுஷன்னா வெட்க இருக்கணும். வெட்க உணர்வு என்பது அது மனிதர்களுக்குரியது. ஒருத்தன்ட்ட வெட்கம் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னா அவன் மிருகத்திற்கு சமமானவன். அரபியில இப்படி சொல்வார்கள், இதா பாத்தக்கல் ஹயா ஃபஃஅல் மா ஷிஅத, உனக்கு வெட்கம் தப்பி போனால் நீ நாடியதை செஞ்சுக்கோ. வெட்கம் இருந்தாதானே நீ பயப்படுவ, வெட்கம் தப்பி போனால் நீ நாடியதை செய்து கொள் என்பதாக சொல்வார்கள். இந்த வெட்க உணர்வு இருக்கிறதை இது உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் அதிகமாக இருந்தது. ஒரு தடவை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வீட்டிலே இருக்கிற போது அனுமதி கேட்கிறார்கள். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், யா ரசூலல்லாஹ் உள்ள வரலாமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்பவும் வீட்டுல அவங்க சாதாரணமா இருக்கிறாங்க. அப்படி இருக்கிற அந்த நிலையிலேயே தன்னுடைய உடல்ல முழுமையாக அவர்களுக்கு ஆடை இல்லை. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலேயே அவங்க அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை உள்ளே வர அனுமதித்தார்கள். இரண்டாவது உமர் வருகிறார், அவருக்கும் அனுமதி கொடுத்தார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இதை பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். மூன்றாவதாக உஸ்மான் இப்னு அஃபான் வந்து அனுமதி கேட்ட போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனேயே இதுவரைக்கும் இருந்த அந்த சாதாரண நிலை இருக்கிறதே அதை விட்டும் கொஞ்சம் மாறி தன்னுடைய ஆடைகளை எல்லாம் சரி செய்து கொண்டு தான் கண்ணியமாக அமர்ந்து கொண்டு இப்பொழுது உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை உள்ளே வர அனுமதி கொடுத்தார்கள். இதை பார்த்துக்கிட்டு இருந்த ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த சஹாபாக்கள் சென்றதற்கு பிறகு கேட்டார்கள், யா ரசூலல்லாஹ், என்னுடைய தந்தை அபூபக்கர் வந்தார்கள், நீங்கள் சாதாரணமாக அமர்ந்திருந்தீர்கள். உமர் வந்தார், அப்பொழுதும் நீங்கள் அப்படித்தான் அமர்ந்திருந்தீர்கள். ஆனால் உஸ்மான் வந்த போது மட்டும் உங்களுடைய ஆடைகளை எல்லாம் சரி செய்தீர்களே, என்ன காரணம்? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அலா அஸ்தஹயி மின் ரஜுலி தஸ்தஹயி மின்ஹுல் மலாயிகா. யா ஆயிஷா, மலக்குகளே இவரை பார்த்து வெட்கப்படுகிறார்கள் என்கிற போது நான் எப்படி வெட்கப்படாமல் இருக்க முடியும் என்று உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த அளவுக்கு கூச்ச சுபாவமுடையவர்களாக வெட்க குணமுடையவர்களாக உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். சொல்ல போனால் வெட்கத்திலேயே மிக உயர்ந்த வெட்கமாக இருக்கிற பாவம் செய்வதற்கு வெட்கப்படுகிறது இருக்கிறதே அதில் அதிகமாக அவர்கள் கவனம் செலுத்துவார்கள். இன்றைக்கு வெட்கம் என்று சொன்னால் நாம எதுக்கெல்லாம் வெட்கப்படக்கூடாதோ அதுக்கெல்லாம் நம்ம வெட்கப்படுறோம், எதுக்கெல்லாம் வெட்கப்படணுமோ அதுக்கு நம்ம வெட்கப்படுறதே இல்லை. இப்ப சொல்லணும்னா பள்ளிவாசலுக்கு வர்றதுன்னா சில பேருக்கு வெட்கமா இருக்குது, இஸ்லாமிய ஆடையோட உடையோட அடையாளத்தோட இருக்கிறோம்னா நமக்கு வெட்கமா இருக்குது. ஒரு மதரசாவுக்கு போகணும், இஸ்லாமிய சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படின்னு சொல்லி சொன்னா குர்ஆனை எடுத்து ஓதுறது கூட சிலருக்கு வெட்கமா இருக்குது. ஒரு சகோதரர் இன்னொரு சகோதரருக்கு சலாம் சொல்றதுக்கு வெட்கப்படுறாரு. இதற்கெல்லாம் வெட்கப்படக்கூடாது, இதற்கெல்லாம் வெட்கப்படக்கூடாதோ அதற்கெல்லாம் நாம் வெட்கப்படுகிறோம். இதற்கெல்லாம் வெட்கப்பட வேண்டுமோ அதுக்கு நமக்கு வெட்கமே இல்லை. சினிமா தியேட்டருக்கு போறதுக்கு நமக்கு வெட்கம் இல்லை, கிளப்புகளுக்கு போறதுக்கு நமக்கு வெட்கம் இல்லை, பார்ல போய் நிக்கிறதுக்கு வெட்கப்படணும் ஆனா வெட்கம் இல்லை, ஒரு அந்நிய பெண்ணிடத்துல சல்லாபிப்பதற்கு ஆபாசமாக பேசுவதற்கு வெட்கப்படணும் நமக்கு வெட்கம் இல்லை. ஆனா எதுக்கெல்லாம் வெட்கப்படக்கூடாதோ அதுக்கெல்லாம் நம்ம வெட்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம். இதற்கெல்லாம் வெட்கப்பட வேண்டுமோ அதற்கு நாம வெட்கப்படுறதே இல்லை. இதுதான் நம்முடைய நிலையாக இருந்து கொண்டிருக்கிறது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்துல எந்த அளவுக்கு வெட்க உணர்வு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னா, அவர்களுடைய வலது கையால் அவருடைய மர்மஸ்தானத்தை அவர்கள் தொட்டதில்லையாம். இன்னும் சொல்ல போனால் குளிக்கிற போது நின்று குளிக்க கூடாது என்பதல்ல, அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கிறான் என்கிற அந்த எண்ணத்திலே அவர்களிடத்தில் இருக்கிற அந்த வெட்க உணர்வு நின்று கொண்டு அவர்கள் குளிப்பதே இல்லையாம். அவர்கள் குளிப்பதாக இருந்தால் அமர்ந்து கொண்டு உட்கார்ந்து கொண்டுதான் குளிப்பார்களாம். அந்த அளவுக்கு வெட்க உணர்வு உடையவர்களாக உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். அடுத்து உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் கிணறுகளுக்கும் அதிகமான தொடர்பு உண்டு. முதல் கிணறு பிஅர் ருமா என்பது இந்த கிணத்துக்கு பெயர்.
மதீனாவில் இந்த கிணறு அமைந்திருக்கிறது. அந்த கிணத்துக்கு சொந்தக்காரனாக ஒரு யூதன் இருந்தான். இஸ்லாமியர்கள் அந்த கிணத்தில் தான் போய் தண்ணீர் எடுக்க வேண்டும் என்கிற ஒரு சூழ்நிலை இருந்தது. அந்த யூதன்னா சொல்லவா வேணும், அவன் அந்த கிணத்துல தண்ணி எடுக்கிறதுக்காக அதிகமான காசுகளை இஸ்லாமியர்களிடத்தில் முஸ்லிம்களிடத்தில் வசூலித்துக் கொண்டிருந்தான். பல சிரமங்களை அந்த நேரத்தில் தண்ணீருக்காக வேண்டி இஸ்லாமியர்கள் அனுபவித்துக் கொண்டிருந்த அந்த நேரத்தில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அறிவிப்பு செய்தார்கள். இந்த கிணற்றை வாங்கி யார் இந்த சமூகத்திற்காக வேண்டி வக்ஃப் செய்கிறார்களோ அவர்களுக்கு நான் சுவனத்தை கொண்டு நன்மாராயம் கூறுகிறேன் என்பதாக சொன்னார்கள். சுவனத்தை கொண்டு நன்மாராயம் என்று சொன்னால் முதலில் வந்து நிற்பது அது உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான். யா ரசூலல்லாஹ், இந்த கிணற்றை நான் இந்த சமூகத்தினுடைய பயன்பாட்டிற்காக கொடுத்து விட்டால் எனக்கு சுவனத்தை கொண்டு நன்மாராயம் சொல்கிறீர்களா? ஆம் உஸ்மான். அந்த யூதனிடத்திலே சென்றார்கள், விலை பேசினார்கள். அந்த யூத கொடுக்கிறதுக்கு தயாரா இல்லை. அவன் காசு பார்க்கறதுலேயே குறியா இருந்தான். அவன் சொன்னான், ஒரு நாள் வேண்டுமானால் நீங்கள் வைத்துக் கொள்ளுங்கள், அதற்கான காசை நீங்கள் தாருங்கள், ஒரு நாள் என்னுடைய கணக்கில் அது இருக்கட்டும், நான் கிணற்றை முழுமையாக தர முடியாது என்பதாக சொன்னான். அந்த மாதிரி அந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில இஸ்லாமியர்களுக்கு ஒரு நாள் என்றும் யூதனுக்கு ஒரு நாள் என்றும் வைக்கப்பட்டிருந்தது. இஸ்லாமியர்களுக்கு என்று அந்த கிணறு இருந்தது. அந்த நாளில் பார்த்தால் அந்த கிணற்றினுடைய அந்த தண்ணீர் பொங்கி மேலே வந்து நிற்குமா, இலகுவாக இஸ்லாமியர்கள் அதிலிருந்து தண்ணீர் எடுத்துக் கொண்டிருந்தார்கள். யூதனுடைய அந்த நாளை பார்க்கிற போது அது அதால பாதாளத்துல அந்த தண்ணீர் போயிடும். அவன் அதுல தண்ணீர் எடுக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டுக்கிட்டு இருந்தான். இந்த மாதிரியான நிலையை அவன் பார்த்த உடனே இது நமக்கு சரிபட்டு வராது என்பதாக சொல்லி இப்ப விற்கிறதுக்கு முன் வந்தான். ஆனால் அவன் வாயில வந்ததையெல்லாம் விலையாக வைத்தான். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே அந்த கிணற்றுக்காக வேண்டி அதிகமான விலையை சொன்னான். எவ்வளவு விலையாக இருந்தாலும் சரி அதை நான் வாங்கியே ஆக வேண்டும் என்பதாக சொல்லி உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த கிணற்றை அவன் சொன்ன அந்த விலைக்கு வாங்கி இந்த சமூகத்தினுடைய பயன்பாட்டிற்காக வேண்டி உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொடுத்தார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன சுவனத்தை கொண்டு சொன்ன அந்த நற்செய்தி. அதற்காக வேண்டி அந்த நன்மாராயத்திற்காக வேண்டி அந்த கிணற்றை இந்த சமூகத்திற்காக வேண்டி அர்ப்பணித்தார்கள். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு வாரி வழங்கியதனுடைய சாட்சியாய் அந்த கிணறு பிஅரே ருமா என்ற அந்த கிணறு இன்றைக்கும் இருக்கிறது. அதனுடைய சாட்சியாக மதீனாவில் இன்னொரு கிணறு உண்டு, பிஅரே அரீஸ் என்பது அதனுடைய பெயர். குஃபா பள்ளிவாசலுக்கு அருகில் இருக்கிற கிணறு அது. ஒரு தடவை நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கிணத்துக்கு வந்தாங்க. அது குறுகிய வாசலுடையது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு அபூ மூஸல் அஷ்அரி என்கிற நபித்தோழரும் வருகிறார். அவர் வெளியே வாசல்ல நின்று கொண்டிருக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த கிணத்துக்கு திண்டுல போய் உட்கார்ந்தாங்க. காலை அந்த கிணத்துக்கு உள்ள போட்டு அப்படியே ஆட்டிக்கிட்டே இருக்கிறது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வழக்கம். அது அப்படி அடிக்கடி அந்த கிணத்துக்கு போறதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளமையா வச்சிருந்தாங்க. அப்படி போய் உட்கார்ந்துட்டு இருக்கிற போது இப்போ ரசூலை பார்ப்பதற்காக வேண்டி அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்திலே அபூ மூஸல் அஷ்அரி ரலியல்லாஹு அன்ஹு அனுமதி கேட்டார்கள். யா ரசூலல்லாஹ், அபூபக்கர் வருகிறார், உள்ளே அனுப்பலாமா என்று கேட்கிற போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அபூபக்கரை உள்ளே வரச் சொல்லுங்கள், அவருக்கு சுவனம் உண்டு என்கிற நற்செய்தியையும் சொல்லுங்கள் என்பதாக சொன்னார்கள். இரண்டாவதாக உமர் வருகிறார், அப்பொழுது அனுமதி கேட்கப்படுகிறது. அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உமரை வரச் சொல்லுங்கள், அவருக்கு சுவனம் உண்டு என்கிற நற்செய்தியும் சொல்லுங்கள். மூன்றாவது உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வருகிறார்கள், அவர்களுக்காக அனுமதி கேட்கப்படுகிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த உஸ்மான் இப்னு அஃபான் அவருக்கு சுவனம் உண்டு என்கிற நற்செய்தி இருக்கிறது. ஆனால் அந்த சுவனத்தை அடைவதற்கு முன்னால் ஏராளமான முசீபத்துகளை, சோதனைகளை அவர் சந்திக்க வேண்டியது இருக்கிறது. அதற்கு பிறகு அவருக்கு சுவனம் கிடைக்கும் என்கிற நற்செய்தியை சுபசோபனமாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி உள்ளே அனுமதி கொடுத்தார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கிணத்துல போய் அப்படி உட்கார்ந்ததுனால என்னவோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்தாலும் அதை அப்படியே செய்யக்கூடியவர்களாக, அதை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக அந்த நபி தோழர்கள் இருந்தார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நடந்த இடமாக இருக்கட்டும், அவர்கள் அமர்ந்த இடமாக இருக்கட்டும், எல்லாவற்றிலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வராவிட்டாலும் கூட அவர்கள் வந்த கிணறு என்பதனால் நபி தோழர்கள் அதிகமாக அந்த கிணத்துக்கு வர்றதும் போறதுமா இருந்தாங்க. இப்படி காலம் உருண்டோடுகிறது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
அவர்களுடைய காலத்திற்கு பின்னால் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திற்கெல்லாம் பின்னால் கலீஃபாவாக உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருக்கிற போதும் அந்த கிணத்திற்கு அதே ஞாபகத்தில் வந்து அமருவதை வளமையாக உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆக்கி கொண்டிருந்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் எப்படி அந்த கிணத்துல திண்டுல உட்காருவாங்களோ அதே மாதிரி உட்கார்ந்துக்கிட்டு காலை தொங்க போட்டுட்டு உட்கார்ந்துக்கிட்டு அவங்க இருக்கிற அந்த நேரத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையிலே அணிந்திருந்த விரலில் அணிந்திருந்த அவர்களுடைய முஹம்மது ரசூலுல்லாஹ் என்று பதியப்பட்டிருந்த அந்த முத்திரை மோதிரம், அது முதலில் கலீஃபா அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்திலே இருந்தது. அதற்கடுத்து உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்திலே இருந்தது. இப்பொழுது கலீஃபாவாக இருக்கிற உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவரிடத்திலே இருக்கிறது. அந்த மோதிரத்தை கையில போட்டிருக்கிறாங்க உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. கிணத்து திண்டுல உட்கார்ந்து இருக்கிறாங்க. அப்படியே விரல்ல கொஞ்சம் அப்படியே உள்ள எடுத்து வெளியில எடுத்து அப்படி மாட்டி இப்படி விளையாண்டுட்டே இருக்கிறாங்க. ஒரு கட்டத்துல அவர்களையும் அறியாமல் அவருடைய கை தவறி அந்த மோதிரம், ரசூலினுடைய கையில் அணிந்த மோதிரம், அது கிணற்றுக்கு உள்ளே விழுந்து விடுகிறது. பதறி துடித்து போனார்கள் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு. உயிருக்கு உயிரான, உயிரிலும் மேலான நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பரக்கத்தான அந்த மோதிரம் அது கிணற்றிலே விழுந்து விட்டதே என்பதாக சொல்லி ஆட்களை வரச் செய்து தேடி பார்க்கிறார்கள். சொல்ல போனால் கிணற்றில் இருக்கிற எல்லா தண்ணீரையும் இறைத்து முடித்து விட்டது. ஆனாலும் அந்த கீழே விழுந்த கிணற்றில் விழுந்த அந்த மோதிரத்தை அவர்களால் மீண்டும் எடுக்க முடியவில்லை. அல்லாஹ்வினுடைய நாட்டம், அந்த மோதிரம் தொலைந்து போனது. இந்த கிணறு இருக்கிறதே அது இன்றைக்கும் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய சாட்சியாக இருக்கிறது. நபியினுடைய மோதிரம் விழுந்த அந்த கிணறு பிர் ஹாத்தம் என்பதாக இன்றைக்கு அழைக்கப்படுகிறது. மோதிர கிணறு என்றும் அது அழைக்கப்படுகிறது. குஃபா பள்ளிவாசலுக்கு பக்கத்துல ஹையு உஸ்மான் என்கிற இடத்துல இந்த கிணறு இருக்கிறது. அவர்களுடைய வாழ்க்கையில் நாம் அடுத்து பார்க்க வேண்டியது அவர்களுடைய குடைத்தன்மை. தபூக்கினுடைய யுத்தத்தின் சமயத்தில் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிப்பு கொடுக்கிறார்கள், நாம் நீண்ட தூரம் பிரயாணம் செய்ய வேண்டியது இருக்கிறது. இந்த மார்க்கத்திற்காக, இந்த தீனுல் இஸ்லாத்திற்காக உங்களால் இயன்றதை கொண்டு வந்து தாருங்கள். இந்த மார்க்கத்திற்காக யார் நீங்கள் வந்து கொடுக்கிறீர்களோ அவர்களுக்கு நான் சுவனத்தை கொண்டு நன்மாராயம் கூறுகிறேன் என்று அறிவிப்பு செய்தார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சுவனத்தை கொண்டு நன்மாராயம் என்று சொன்னால் உடனேயே முந்திக் கொண்டு வந்து நிற்பது உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்தான். வரலாறே பிரமித்து பார்க்கிற அளவுக்கு அன்றைக்கு தர்மம் செய்தார்கள் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு. 940 ஒட்டகைகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்ட மாத்திரத்தில் அந்த தபூக்கினுடைய யுத்தத்திற்காக கொண்டு வந்து வரிசையாக நிறுத்தி விட்டார்கள். 940 ஒட்டகங்களின் இடத்திலே இருக்கிறது. இந்த மார்க்கத்திற்காக, இந்த தீனுல் இஸ்லாத்திற்காக அர்ப்பணிக்கிறேன் என்பதாக சொன்னார்கள். அந்த 940 1000 ஃபுல் பண்ணணும்னு நினைச்சாங்களோ என்னமோ, ஒரு 60 குதிரைகளை கொண்டு வந்து நிறுத்தினார்கள். இந்த மார்க்கத்திற்காக கொடுக்கிறேன் என்பதாக சொன்னார்கள். அவர்களிடத்தில் இருந்த கசானாவில் இருக்கிற அந்த அவர்களுடைய தீனார்கள், திருகங்கள் அனைத்தையும், பொற்காசுகள் அனைத்தையும் கொண்டு வருகிறார்கள். ஒரு மூட்டையாக கட்டி எடுத்து வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மடியிலே கொண்டு வந்து போட்டார்கள். ஹதீஸ்களை நம்மால் பார்க்க முடியும். அந்த உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கொடுத்த அந்த காசுகள் ரசூலினுடைய மடியில் கிடக்குமாம். அப்பொழுது அந்த குவியலாக கிடக்கிற அந்த காசுகளை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காசுகளுக்குள் தன்னுடைய கைகளை விட்டு கோரி கோரி இப்படி எடுத்து போட்டுட்டு இருந்தாங்களாம். அப்படி இந்த மார்க்கத்திற்காக, தீனுல் இஸ்லாத்திற்காக வேண்டி வாரி வாரி வழங்கிய வள்ளல் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு. இதற்காக வேண்டி எனக்கு சுவனத்தை நன்மாராயமாக சொல்கிறீர்கள் என்று சொன்னால் நான் என்னால் இயன்ற அளவுக்கு இந்த மார்க்கத்திற்காக, தீனுல் இஸ்லாத்திற்காக அனைத்தையும் தருவேன் என்பதாக வாரி வழங்கினார்கள் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹிலாஃபத், அவர்கள் செய்த அந்த புரட்சி என்பது அது சாதாரணமானதல்ல. உலகத்தின் கடல் கடந்த நாடுகளுக்கெல்லாம் இஸ்லாம் பரவியது என்று சொன்னால் அது உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சியில் தான். அவர்கள் செய்த வரலாற்று சாதனைக்கு ஒரே ஒரு சான்று போதுமானது என கருதுகிறேன். மக்காவாசிகள் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே வந்தார்கள். எங்களுக்கு துறைமுகம் வேண்டும். ஷோபா என்கிற இடத்தில் தான் இப்பொழுது துறைமுகம் இருக்கிறது. அது மிக தூரத்திலே இருக்கிறது. அது எங்களுக்கு சிரமமாக இருக்கிறது. எனவே ஜித்தா என்கிற இடத்தில் நீங்கள், அங்கே கடல் இருக்கிறது, அங்கே எங்களுக்கு நீங்கள் துறைமுகத்தை அமைத்து தந்தீர்கள் என்று சொன்னால்
நாங்கள் வியாபாரம் செய்வதற்கும் நாங்கள் வந்து செல்வதற்கும் போக்குவரத்திற்கு எங்களுக்கு வசதியாக இருக்கும் என்பதாக மக்காவாசிகள் வந்து சொன்ன அந்த நேரத்தில் உடனேயே உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவிலிருந்து ஜித்தாவிற்கு வந்தார்கள். அங்கே துறைமுகத்திற்கு ஏற்பாடு செய்தார்கள். அன்றிலிருந்து இன்று வரை ஜித்தாவில் தான் துறைமுகம் இருக்கிறது. லட்சக்கணக்கான ஹாஜிகள் வெளிநாடுகளில் இருந்து வந்து இலகுவாக ஹஜ் செய்வதற்கு வழிவகை செய்து கொடுத்தவர்கள் அது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய இறுதி கட்டம் என்று நாம் பார்க்கிற போது நாட்டின் பல பகுதிகளில் இருந்து நயவஞ்சகர்கள் முனாஃபிக்குகள் கிளம்பி மதீனாவிற்கு வந்தார்கள். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தன்னுடைய வீட்டிலே இருக்கிற நேரம் மிஸ்ரில் இருந்து, ஈராக்கில் இருந்து, பாரசீகத்திலிருந்து எல்லா இடத்திலிருந்தும் முனாஃபிக்குகள் நயவஞ்சகர்கள் வந்து உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டை முற்றுகையிட்டார்கள். அவர்களுடைய நோக்கம் என்ன தெரியுமா? உஸ்மானை நாம் கொலை செய்ய வேண்டும், அவர் வைத்திருக்கிற அந்த கசானாக்கள் பைத்துல் மாலுடைய அந்த பொருட்களை எல்லாம் கொள்ளையடிக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய நோக்கம். வீட்டை முற்றுகையிட்டார்கள். வெளியே வந்தால் உஸ்மானை கொன்றுவிட வேண்டும் என்பதாக கங்கணம் கட்டிக் கொண்டு நின்றார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த நேரத்தில் அந்த கிளர்ச்சியாளர்களிடத்தில், அந்த முனாஃபிக்குகளிடத்தில் பேசிய அந்த வார்த்தைகள் எல்லாம் வரலாற்றிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. உங்களுக்கு தெரியாதா? உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அந்த மக்களிடத்திலே சொன்னார்கள், உங்களுக்கு தெரியாதா நான் அல்லாஹ்வினுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிரியமான நபித்தோழர் என்பது உங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு தெரியாதா நான் நபியினுடைய மருமகனார் என்பது உங்களுக்கு தெரியாதா? உங்களுக்கு தெரியாதா எத்தனையோ கிணறுகளை நான் வாங்கி இந்த சமுதாயத்திற்காக வேண்டி அர்ப்பணித்திருக்கிறேன் என்பதாக தெரியாதா? இந்த மார்க்கத்திற்காக, இந்த தீனுல் இஸ்லாத்திற்காக வாரி வாரி வழங்கி இருக்கிறேன் என்பது உங்களுக்கு தெரியாதா என்றெல்லாம் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த மக்களிடத்திலே கேட்டார்கள். ஆனால் எதையும் கேட்டுக்கொள்வதற்கு அவர்கள் தயாராக இல்லை. ஒரு கட்டத்தில் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்வதற்காக வேண்டி அந்த கிளர்ச்சியாளர்கள் முனாஃபிக்குகள் வீட்டிற்கு உள்ளே புகுந்தார்கள். 23 வருட காலங்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னுடைய கண்களால் பார்த்து வளர்ந்த அந்த உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கொலை செய்வதற்காக வேண்டிய அந்த கைவர்கள் தங்கள் அந்த வீட்டுக்குள்ளே நுழைந்தவர்கள். முதலாவதாக உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கரங்களை வெட்டுகிறார்கள், கையிலே வெட்டினார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கையை வெட்டிய போது வெட்டுப்பட்ட அந்த கை கீழே விழுந்து கிடக்கிறது, துடிதுடித்துக் கொண்டிருக்கிறது. உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அந்த நேரத்தில் சொன்ன வார்த்தைகளை வரலாறு பதிவு செய்திருக்கிறது. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கைகள் துடிதுடித்துக் கொண்டிருக்க போது உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், வஹியை எழுதிய கை கைவர்களின் மூலமாக வெட்டப்பட்டு இன்று இப்பொழுது துடித்துக் கொண்டிருக்கிறது, வஹியை எழுதிய கை துடித்துக் கொண்டிருக்கிறது என்பதாக உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். வீட்டில் 2 சிறுவர்கள் இருந்தார்கள். சபீஹ், நஜீஹ் என்பது அவர்களுடைய பெயர். அந்த கொடூர பாவிகள் சிறுவர்கள் என்று கூட பார்க்காமல் அந்த 2 சிறுவர்களையும் படுகொலை செய்தார்கள். அங்கே வீட்டிற்கு உள்ளே உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மனைவி நாயிலா என்பவர் இருந்தார். தன்னுடைய கணவர் படுகொலை செய்யப்படுவதை தடுப்பதற்காக வேண்டி அந்த நாயிலா தடுப்பதற்காக முயற்சி செய்கிறார். அப்பொழுது அந்த நாயிலாவை ஒருத்த அவர்களுடைய பின்பக்கமாக பின்பகுதியிலேயே அடித்தான். மிக கொடூரமாக அடித்தவன் பள்ளிவாசலில் சொல்லுவதற்கு வாய்கள் கூசக்கூடிய மிக மோசமான கெட்ட வார்த்தையை அந்த நாயிலா அம்மையார் அவர்களை பார்த்து சொன்னான். பின்பகுதியை குறிக்கக்கூடிய அந்த கெட்ட வார்த்தையை சொல்லி வேகமாக பின்பகுதியிலே அடித்து அந்த நாயிலா அம்மையார் அவர்களை அவன் தள்ளிவிட்டான். அந்த நேரத்தில் அந்த நாயிலா அம்மையார் மனம் உடைந்தவர்களாக, நொந்தவர்களாக அல்லாஹ்விடத்திலே முறையிட்டார்கள். கீழே விழுந்த அந்த நாயிலா அம்மையார் சொன்னாங்க, கதஅல்லாஹு யதீக வரஜலைக வஅமா ஐனைக வஅத்கலக அன்னார். இந்த மாதிரி நீ அநியாயம் பண்றிய, அல்லாஹ் தஆலா உன்னை என்ன நிலைக்கு ஆளாக்குறான்னு பாரு. ஒரு காலம் வரும், அப்பொழுது உன்னுடைய 2 கைகளும் துண்டிப்பான் அல்லாஹ், உன்னுடைய 2 கால்களையும் துண்டிப்பான் அல்லாஹ், உன்னுடைய 2 கண்களையும் குருடாக்குவான் அல்லாஹ் என்று சாபமிட்டார் அந்த நாயிலா அம்மையார். ஒரு காலத்தில் கூஃபாவாசிகள் சொல்லுவார்கள், கூஃபாவில அவன் எவன் அந்த நாயிலா அம்மையாரை பின்பகுதியிலே அடித்து கெட்ட வார்த்தைகளை சொன்னானோ அவன் அந்த கூஃபா நகரத்தில் மக்கள் எல்லாம் வீதியிலே
அதிகமாக செல்லக்கூடிய பகுதியிலே அவன் கீழே கிடப்பான். அவனுடைய 2 கால்களும் வெட்டப்பட்டிருந்தது, அவனுடைய 2 கைகளும் வெட்டப்பட்டிருந்தது, கண்கள் குருடாக்கப்பட்ட நிலையில் அவன் கடந்து கொண்டிருந்தான். அப்பொழுது மக்கள் எல்லாம் பேசிக் கொள்வார்களாம், நாயிலா அம்மையார், நாயிலா அம்மையார். அவர்கள் சொன்ன அந்த வாக்கு, அல்லாஹ்விடத்தில் அந்த அம்மையார் கேட்ட துஆ அது பலித்து விட்டது. வாதகலக்கன்னார், அவர் சொன்ன அந்த வார்த்தைகள் ஒன்றுதான் மிச்சம் இருக்கிறது, அவன் நரகத்தில் நுழைவான் என்பதாக சொன்னார், அதுவும் நடக்கும் என்பதாக மக்கள் எல்லாம் பேசிக் கொள்வார்களாம். அந்த அளவுக்கு அந்த மிக கொடூரமாக அந்த கிளர்ச்சியாளர்கள் நடந்து கொண்டார்கள். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அந்த கிளர்ச்சியாளர்கள் இப்பொழுது கொல்லுவதற்காக முற்படுகிறார்கள், அவர்களை வெட்டுகிறார்கள். அப்படி வெட்டுகிற பொழுது அவர்களுடைய உடலில் இருந்து பீரிட்டு எழுந்த ஒரு இரத்த துளி அவர்களுக்கு பக்கத்திலே குர்ஆன் ஷரீஃபை வைத்திருக்கிறார்கள், அந்த குர்ஆனில் வந்து விழுகிறது. நாம் ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, அந்த உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எப்பொழுதும் குர்ஆனோடு தொடர்பில் இருப்பார்கள், குர்ஆனோடு அமர்ந்திருந்தார்கள். குர்ஆனை ஓதிக்கொண்டிருந்த நிலையிலேயே அந்த கிளர்ச்சியாளர்கள் வீட்டுக்குள் இறங்கினார்கள், அவர்களை வெட்டினார்கள், அவருடைய கை துண்டானது. உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய மேலே பட்ட ஒரு வெட்டின் மூலமாக அவருடைய உடலில் இருந்து இரத்தம் பீரிட்டு தெளித்து இப்பொழுது குர்ஆனினுடைய முதல் ஜுசுவினுடைய கடைசி பகுதியை அவர்கள் திறந்து வைத்திருந்தார்கள். அதில் ஃபஸயக்ஃபீகஹுமுல்லாஹ் என்கிற ஒரு எழுத்து இருந்தது, அந்த எழுத்தில் வந்து இரத்த துளி விழுந்தது. அந்த குர்ஆன் முதல் ஜுசுவை நீங்கள் எடுத்து கடைசி பக்கத்தை பாருங்கள், அங்கே ஃபஸயக்ஃபீகஹுமுல்லாஹ் என்கிற வார்த்தை இருக்கும். அந்த வாசகத்தின் மீது உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய அந்த இரத்த துளி விழுந்தது. அந்த ஃபஸயக்ஃபீகஹுமுல்லாஹ் என்பதற்கு என்ன அர்த்தம் என்று தெரியுமா? அல்லாஹ் அவர்களை பார்த்துக் கொள்வான், அல்லாஹ் அவர்களை பார்த்துக் கொள்வான் என்பதுதான் அந்த ஃபஸயக்ஃபீகஹுமுல்லாஹ் என்கிற அந்த வார்த்தையினுடைய வாசகத்தினுடைய அர்த்தமாக அமைந்திருக்கிறது. கண்ணியத்திற்குரியவர்களே, உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அந்த கிளர்ச்சியாளர்கள் கொன்றுவிட்டு இப்பொழுது பைத்துல் மாலுக்கு சென்று கொள்ளையடிப்பதற்காக வேண்டி செல்கிறார்கள். அப்பொழுது அவங்கள ஒருத்தர் சொன்னானா, நாம உஸ்மானை கொல்லணும்னு வந்தோம், கொன்னுட்டோம், இந்த பைத்துல் மால்ல இருக்கக்கூடிய காசு மக்களுடைய பணம் இல்லையா, அதை நம்ம எடுக்கணுமா என்று கேட்கிற போது அதில் அவர்கள் பேசிக்கொண்டார்களாம். அந்த கொலை செய்த அந்த கயவர்கள், நமக்கு இன்றைய தினம் உஸ்மான் இப்னு அஃபானுடைய உயிரே ஹலால் என்கிற போது, உஸ்மான் இப்னு அஃபானுடைய உயிரே நமக்கு ஹலால் என்கிற போது அவருடைய பணம் மட்டும் நமக்கு ஹராமாகி விடுமா? அதுவும் நமக்கு ஹலால் தான், கிடைக்கிற வரைக்கும் சுருட்டி விட்டு போகலாம் என்பதாக சொல்லி அதையும் கொள்ளையடித்து சென்றார்கள் அந்த கயவர்கள். போகிற போக்கில ஜன்னத்துல் பக்கீல் அவசரகதியில் ஒரு ஓரத்தில் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அடக்கம் செய்து விட்டு சென்றார்கள். அவர்களுக்கு பின்னால் ஆட்சிக்கு வந்த முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய கபரை தோண்டி அவருடைய ஜனாசாவை ஜன்னத்துல் பக்கீனுடைய நடுவில் அடக்கினார்கள். இன்றைக்கும் ஜன்னத்துல் பக்கீனுடைய நடுவில் அவர்களுடைய ஜனாசா, உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய ஜனாசா பிரம்மாண்டமாக அமைக்கப்பட்டிருக்கிறது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு வார்த்தையை பாதுகாப்பதற்காகத்தான் தன்னுடைய உயிரையே விட்டார்கள் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய எத்தனை வார்த்தைகளை நாம் உதாசீனப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற போது சொன்ன வார்த்தை, உஸ்மானே, ஒரு காலம் வரும் ஹிலாஃபத்தில் நீ இருப்பாய், அப்படி இருக்கிற போது அந்த ஹிலாஃபத் என்கிற சட்டையை கழட்ட சொல்லி மக்கள் எல்லாம் உன்னிடத்தில் முறையிடுவார்கள். அப்பொழுது எந்த காரணத்தை கொண்டும் அந்த ஹிலாஃபத் என்கிற அந்த சட்டையை நீ கழட்டிவிடக் கூடாது என்று முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த ஒரு வார்த்தையை பாதுகாப்பதற்காகவே இன்றை எங்கும் ஓடி ஒளிந்து விடாமல் பணிந்து விடாமல் ஷஹீதானார்கள், உயிரையே துறந்தார்கள் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு. கண்ணியத்திற்குரியவர்களே, ஒரு மனிதர் குர்ஆனோடு, நபியோடு, சஹாபாக்களோடு, கொடைத்தனத்தோடு, வெட்க உணர்வோடு எல்லாவற்றிலும் முன்மாதிரியாக வாழ முடியும் என்பதை நிரூபித்த உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வெட்கத்தை, அவர்களுடைய மார்க்கப்பற்றை, அவர்களுடைய கொடைத்தன்மையை இறைவன் நமக்கு தந்து அருள்பாலிப்பானாக. அன்னாரை அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக, நம்மையும் அந்த நல்லடியார்களோடு அல்லாஹ் சேர்த்து வைப்பானாக. ஆமீன். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ரஹ்மானே, எங்களின் பாவம் நீங்கிடச் செய்வாயே.